ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் செண்பகவல்லி அம்மையார் அவர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மணிவாசக பெருமான் அருளி செய்த 3வது பாடல் திரு அண்டப்பகுதி என்கின்ற பாடலில் இருக்கின்றோம். தில்லையில் அருளி செய்தது சிவனுடைய தூல சூக்குமத்தை வியந்தது. அண்டப்பகுதிங்கிற ஆரம்பத்தை கொண்டதனால அதையே தலைப்பாக வைத்திருக்கின்றார்கள். சிவபெருமானினுடைய பெருமை, நுண்மையிலும் நுண்மைத்தன்மை, அதே நேரத்தில் அவனுடைய வியாபக நிலை, எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த தன்மை, இவற்றையெல்லாம் வியந்து வியந்து பாடியதுதான் இந்த பகுதி. அதில் நாம் சென்ற சிந்தனையில் 152வது வரி வரைக்கும் நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. முல்லைப்பண் மோகனராகம் ஆதிதாள திசைநடை. பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து, பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து, நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும், நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும், கடக்களிறு ஏற்றா தடப்பெரு மதத்தில், கடக்களிறு ஏற்றா தடப்பெரு மதத்தில், ஆற்றேன் ஆக அவயவம் சுவைதரு, ஆற்றேன் ஆக அவயவம் சுவைதரு, கோல் தேன் கொண்டு செய்த நல்கு, கோல் தேன் கொண்டு செய்த நல்கு. சென்ற சிந்தனையில் அந்த அலைகடல் எப்படி இடைவிடாது அலைகள் அடித்து கொண்டு ஆரவாரம் செய்து கொண்டு இருந்ததோ, அதுபோல நானும் அந்த இன்பத்தில் திளைத்து இருந்தேன். அந்த இன்பத்தின் காரணமாக தலை தடுமாறி கீழே விழுந்து புரண்டு அலறி இறைவனை நினைந்து நான் இருந்தேன். பித்தரின் மயங்கி, பித்தரை போல மயங்கி இருந்தேன். அதாவது பித்து அப்படிங்கிறது அன்பு. பித்துங்கிறத அன்புன்னு வச்சுக்கிட்டோம்னா, வாங்கம்மா உலகம்மாடம்மா வாங்க, வளர்மதி அம்மா வாங்க, செல்லராணி அம்மா வாங்க, செம்பவல்லி அம்மா வாங்க, எல்லாத்துக்கும் வணக்கம். அதாவது பித்து அப்படிங்கிறத அன்பு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, மத்தம் அப்படிங்கிறது பேரன்பு அப்படின்னுட்டு வச்சுக்கிடணும். பித்துங்கிறது இறைவன் மீது ஒரு ஆழ்ந்த அன்பின் காரணமாக ஒரு பைத்தியம் போன்று செயல்படுவது. அது தொடக்க நிலை. பித்து என்பது தொடக்க நிலை. அந்த பித்து அப்படிங்கிறது வரும்போது அவங்க அந்த சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க.
இங்கே அவ்வாறு சொல்லப்படுவது இறைவனுடைய மந்திர ஜபம், இறைவனுடைய நாமம், இதையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுவது அப்படிங்கிற மாதிரி இறைவனை பற்றி பேசிக்கொண்டே இருத்தல், இதெல்லாம் இந்த பித்து அப்படிங்கிறதுல வரும். அப்ப பித்து அப்படிங்கிறது ஒரு அன்பினுடைய ஒரு தொடக்க நிலைன்னு வைத்து கொண்டோம் என்றால், மத்தம் அப்படிங்கிறது முதிர்ந்த நிலை. அந்த பித்தினுடைய முதிர்ந்த நிலைதான் மத்தம். அப்படி பித்தரின் மயங்கி, அந்த பித்தரை போல நான் இறைவனை நினைந்து மயங்கி இருந்தேன். இறைவனுடைய திருநாமத்தை, இறைவனுடைய மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருந்தேன். பித்து பெருக பிதற்றுகின்றார். அந்த பித்துங்கிறதுக்கு பிதற்றுதல் அப்படிங்கிறதும் அதனுடைய ஒரு அடையாளம். திரும்ப திரும்ப சொன்னதையே ஒரு பைத்தியம் எப்படி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுமோ, அதுபோல இங்கே நாம் இறைவனுடைய பெருமைகளை திரும்ப திரும்ப சொல்லுதல், இறைவனுடைய திருநாமத்தை திரும்ப திரும்ப உச்சரித்தல், இறைவனுடைய மந்திரத்தை திரும்ப திரும்ப உச்சரித்தல், இதெல்லாம் பித்தரின் மயங்கி. அப்படி அந்த பித்தரை போல நான் மயங்கி. மத்தரின் மதித்து, நான் ஒரு வெறி பிடித்தவன் போல மகிழ்ச்சி அடைந்து, வெறியன் போல் கழித்து, வெறி கொண்டவன் போன்று நான் கழிப்புற்றேன் அப்படின்ட்டு. அப்ப பித்தினுடைய முதிர்ந்த நிலைதான் மத்தம்னு நம்ம பார்த்தோம். அப்படி வெறி கொண்டவனை போல நான் அந்த பேரின்பத்தினால் மகிழ்ச்சி அடைந்து இருந்தேன். என்னுடைய நிலையை கண்டு நாட்டவர் மருளவும், நாட்டில் உள்ளவர்களெல்லாம் என்னுடைய நிலையை கண்டு அவங்களுக்கு ஒரு மயக்கமே வந்துருது, திகிலடைந்தார்கள் அவர்கள். அதே நேரத்தில் கேட்டவர் வியப்பவும், நான் இப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு பித்தனாக மத்தனாக இருக்கக்கூடிய இந்த தன்மையை கேட்டு நிறைய பேர் வியப்பு அடைந்தார்கள். கடக்களிறு ஏற்றா தடப்பெரு மதத்தின் ஆற்றேனாக. ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிட்டுனா, கடக்களிறுனா பெரிய யானை, அந்த பெரிய யானைக்கு மதம் பிடிச்சிட்டுன்னா பல நாள் அந்த யானையை கவனித்து கொண்டு இருக்கக்கூடிய பாகனை கூட தன் மீது அது ஏற்றிக்கொள்ளாது. அந்த அளவுக்கு அது அந்த மதம் பிடிச்சு இருக்குமா. அதான் கடக்களிறு ஏற்றா. அந்த மிகப்பெரிய யானை தன்னுடைய பாகனை கூட நெருங்க விடாது, தன் மீது ஏற விடாது. தடப்பெரு மதத்தின், மிகப்பெரிய அந்த மதம் பிடித்து இருக்கக்கூடிய அந்த நிலைமை, அந்த யானை எப்படி அந்த மதம் பிடித்த நிலையில் இருந்ததோ அது போன்று நானும் அந்த பேரின்பத்தில் இருந்தேன். ஆற்றேனாக, அந்த பேரின்பத்தை என்னால் தாங்க முடியவில்லை. ஆற்றேன் அப்படின்னா தாங்க முடியவில்லை. அப்படிப்பட்ட அந்த பேரின்பம் எனக்குள் முகிழ்த்தது. அந்த பேரின்பத்தை என்னால் தாங்கவே முடியவில்லை அப்படின்ட்டு. அவயவம் சுவைதரு கோல்தேன் கொண்டு செய்தனன். என்னுடைய உறுப்புக்கள், அவயவம்னா உறுப்புக்கள், உறுப்புக்கள் எல்லாவற்றையும் சுவை மிகுந்த கொம்புத்தேன், கோல் தேன் அப்படின்னா, கோல்னா கொம்புன்னு அர்த்தம், கொம்புத்தேன், அந்த கொம்புத்தேனை கொண்டு இறைவன் செய்தான். அப்படின்னா என்ன? என்னுடைய உடலை, என் உடலில் உள்ள உறுப்புக்களை அப்படின்னுட்டு எடுத்தாலும் இங்க உடல்னு சொல்லாததுனால அந்த உடலில் உள்ள உறுப்புக்கள், உடலில் தெரியக்கூடிய அந்த புறக்கருவிகள், அவயவம்னா புறக்கருவிகள், அதே நேரத்தில் அந்த உயிருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அகக்கருவிகள். அப்போ புறக்கருவிகளையும் அகக்கருவிகளையும் அவன் சுவை மிகுந்த கொம்புத்தேனாக மாற்றினான். அப்படியே என்னுடைய உறுப்புக்கள் எல்லாமே இன்பமயமாக, தேன்மயமாக அது இருந்தது. சுவை, தேன் சுவை, அந்த சுவையை, தேன் எப்படி இனிப்பு சுவையாக இருக்குமோ அதுபோல என்னை அவன் ஆக்கினான் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் கூறுகிறார்கள்.
இதுல அவயவம் அப்படின்னுட்டு வரும்போது உடம்புல உள்ள புறக்கருவிகள் அதையும் எடுத்துக்கிடணும், அகக்கருவிகளையும் எடுத்துக்கிடணும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்லக்கூடிய அந்த அகக்கருவிகள் என்னெல்லாம் உண்டோ அதையும் நம்ம எடுத்துக்கிடணும். இந்த அது எல்லா அவயவங்களையும் அந்த இறைவன் மிகவும் சுவை மிகுந்த கொம்புத்தேன் கொண்டு என்னுடைய உறுப்புக்களை எல்லாம் அவன் ஆக்கினான். அப்படின்னா என்ன? என்னுடைய உடலும் என்னுடைய உயிரும் அப்படியே தேன் எப்படி இனிமைத்தன்மையோடு இருக்கின்றதோ அது போல இருந்தது அந்த பேரின்பம். அப்படின்னு அந்த பேரின்பத்தை விளக்குவதற்கு வார்த்தைகள் கிடைக்கல. அவங்கவுங்க அனுபவிச்சாதான் அது தெரியும். ஆனா அவங்களால முடிந்த அளவுக்கு அந்த பேரின்பம் எப்படி இருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சுட்டி காட்டி கொண்டே வருகின்றார்கள். தெரிஞ்ச பொருளை வச்சுத்தானே சொல்ல முடியும். அதனால நமக்கு தெரிஞ்ச பொருள் தேன். அதனால அந்த தேன் எப்படி தித்திப்பாக இருக்குமோ அதுபோல என்னுடைய உடம்பில் உள்ள உறுப்புகள், என்னுடைய உயிருக்குரிய அந்த அகக்கருவிகள் எல்லாவற்றையும் அவன் அப்படியே தேனாக செய்தான். தேன் கொண்டு செய்தான் அப்படின்ட்டு இதை கொஞ்சம் நம்ம விரிவாக பார்ப்போம். பித்தரின் மயங்கி. பித்தனை போல நான் மயங்கி இருந்தேன் அப்படின்னா, அதாவது ஒரு விதமான மயக்க நிலையும் கூட. அதே நேரத்தில் அந்த பித்தன் அப்படின்னாலே திரும்ப திரும்ப ஒன்றை சொல்பவன் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் அது வருது. ஒரு தடவை சொல்லியாச்சுல்ல, திரும்ப சொல்லக்கூடாதுங்கிற ஒரு மயக்க உணர்வோடு இருப்பதனாலதான் பித்தரின் மயங்கி அப்படின்னு. மேலும் அந்த மயங்கிங்கிறத அது ஒரு செயல். அதை இன்னொரு செயலுக்கும் நாம எடுத்துக்கிடலாம். அப்ப இங்க பித்தரின் மயங்கிங்கிற போது அந்த பித்தின் காரணமாக அவர்கள் பிதற்றுகின்றார்கள். அதையும் நம்ம எடுத்துக்கிடணும். அதான் பித்தரின் மயங்கி அப்படின்னுட்டு, பித்தரின் மயங்கி பித்தரை போல பிதற்றி அப்படின்னுட்டு ரெண்டு விதமாக இதை சிந்திக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அந்த மயங்கிங்கிறது ரெண்டு இடத்துக்கும் பொருந்தும். அந்த இது அதை திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கீழ்வேளூர் தலத்துல சொல்லும்போது கொத்துலாவிய குழல் திகழ் சடையனை கூத்தனை மகிழ்ந்துள்கி தொத்துலாவிய நூலணி மார்பினர் தொழுதழு கீழ்வேளோர் பித்துலாவிய பத்தர்கள் பேணிய பெருந்திரு கோயில் மண்ணு முத்துலாவிய வித்தினையே துமின் முடுகிய இடர்வோமே. பித்துலாவிய பத்தர்கள், பித்தோடு உலாவிக் கொண்டு இருக்கக்கூடிய, பித்து பிடித்து உலாவிக் கொண்டு இருக்கக்கூடிய, பித்துன்னா பேரன்புன்னு அர்த்தம் எடுக்கணும். அந்த பேரன்பைத்தான் பித்துன்னு சொல்றோம். அப்படி அந்த பேரன்பு என்கின்ற அந்த பித்து பிடித்து உலாவிய பத்தர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய கீழ்வேளூர் அப்படின்னுட்டு இதுல ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 3ஆம் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கார்வணன் நான் முகன் காணுதற்கு ஒனா சீர்வனச் சேவடி செவ்வினாள் தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்கட்கு ஆர்வனம் ஆவன அஞ்செடுத்துமே. பார்த்தீங்களா? பேர்வனம் பேசி இறைவனுடைய அந்த பெருமைகளை எல்லாம் பேசி பிதற்றும் பித்தர்களுக்கு,
பித்தர்கள்னு சொன்னாலே பிதற்றுதல் அப்படிங்கிறது வந்துருது. அது அதனுடைய அந்த பித்தினுடைய ஒரு அடையாளம். என்ன? அப்படி அந்த பித்தர்களுக்கு உறுதி பொருளாக இருப்பது அஞ்செழுத்துமே அப்படின்னுட்டு, அதான் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்கள் அப்படின்னுட்டு இதுல வந்து ஞானசம்பந்த பெருமான் வந்து கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது, புன்னங்கள் பேசி கோடி பாடி தொண்டர்கள் பிணங்கி தம்மில் பித்தரை போல பிதற்றுவார் வணங்கி நின்று வானவர் வந்து வைகளும் அணங்கண் ஆரூர் ஆதிரை நாடால் அது வண்ணம் பித்தரை போல பிதற்றுவார். அந்த பிதற்றுதல்ங்கிறது பித்தரோட சேர்ந்து சேர்ந்து வருது. அதனாலதான் அதையும் சிந்திக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்குது. பித்தரை போல அந்த திருவாரூர் திருவாதிரை திருநாள்ல எல்லோரும் அந்த பெருமானுடைய புகழை திரும்ப திரும்ப பேசி அப்படி மந்திர ஜபங்கள் சொல்லி அவனுடைய நாமத்தை சொல்லி அரகர நம பார்வதிபதைய நாமாவளிகள்லாம் திரும்ப திரும்ப சொல்லி பிதற்று கொண்டே அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா, சித்தத்து உருகி சிவன் எம்பிரான் என்று சிந்தையுள்ளே பித்து பெருக பிதற்றுகின்றார் பிணிதீர்த்து அருளாய் மத்தத்து அரக்கன் 20 தோளும் முடியும் எல்லாம் பத்துற்றுற நெறித்தாய் எம்மையாடும் பசுபதியே. சிந்தையுள்ளே பித்து பெருக பிதற்றுகின்றார். அந்த பேரன்பு பெருக அவர்கள் பிதற்றுகின்றார்கள். அதான் பித்து பெருக பிதற்றுகின்றார் அப்படின்னுட்டு இதுல வந்து நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். யாரோட இதோ இப்ப சத்தம் கேட்குது. மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, துறவி நெஞ்சினர் ஆகிய தொண்டர்கள் பிறவி நீங்க பிதற்றுமின் பித்தராய் மறவனாய் பார்த்தன் மேற்கனை தொட்ட எம் குறவனார் உரையும் குடமூக்கிலேயே. நெஞ்சை துறவு நெஞ்சாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களே, உங்களுடைய பிறவி நீங்க வேண்டும் என்றால் இறைவனிடத்தில் பேரன்பு உடையவர்களாக பித்தரை போல நீங்கள் பிதற்றுங்கள் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் அதே 5ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, சித்தர் கண்ணியர் தேவர்கள் தானவர் பித்தர் நான்மறை வேதியர் பேணிய அத்தனே நமை ஆளுடையா எனும் பத்தர்கட்கு அன்பர் பாலை துறையரேயே. பித்தர்களெல்லாம் இறைவனை பேணுகின்றார்கள் அப்படின்னுட்டு அந்த இறைவனிடத்தில் பேரன்பு உடையவர்களை பித்தர் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அரும்பித்த செஞ்ஞாயிறு ஏய்க்கும்படி அழகழுதலாக அருட்செவடி சுரும்பித்த வண்டினங்கள் சூழ்ந்தகடி சோமனையும் காலனையும் காய்ந்த அடி பெரும்பித்தர் கூடி பிதற்றும்மடி பிழைத்தார் பிழைப்பு அறிய வல்ல அடி திருந்து நீர் தென்கடில நாடன் அடி
திருவீரட்டானத்து எம் செல்வன் அடி பெரும் பித்தர் கூடி பிதற்றும் அடி. அந்த அதுலயும் பெரும்பித்தர்னு வேற அடைமொழி கொடுக்குறாங்க. அந்த பெரும்பித்தர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இறைவனுடைய புகழை பேசி மந்திர ஜபம் செய்து இப்படியெல்லாம் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருவடியை கொண்டவன் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல சொல்லும்போது பின்தானும் உண்டானும் ஆனான் தன்னை பித்தர்க்கு பித்தனாய் நின்றான் தன்னை நன்றாங்கு அறிந்தவர்க்கும் தானேயாகி நல்வினையும் தீவினையும் ஆனான் தன்னை சென்றோங்கி விண்ணளவும் தீயானானை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நின்றாய நீடோர் நிலாவினானை நீதனேன் என்னே நான் நினையாவாரே. பித்தர்க்கு பித்தனாய் நின்றான் தன்னை. இறைவனிடத்தில் பேரன்பு கொண்ட அந்த பித்தர்களுக்கு அவனும் அந்த அடியார்களிடத்தில் பேரன்பு கொண்டவனாக அந்த இறைவன் இருக்கின்றான். அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்லாம் பித்தா பிறை சூடின்னு பாட்ட ஆரம்பிச்சாங்க. அடுத்து அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா பேணியனர் பிறைதவள் செஞ்சடையினானை பித்தராம் அடியார்க்கு முத்தி காட்டும் ஏனியை இடர்கடலுள் சுழிக்கப்பட்டு இங்கு இழைக்கின்றேற்கு அக்கரைக்கே ஏற வாங்கும் தோணியை தொண்டனே தூய சோதி சுலாவென் குழையானை சுடற்பொற்காசின் ஆணியை ஆவடுதல் துறையுள் மேய அரண்நடியே அடிநாயேன் அடைந்து உய்ந்தேனே. பித்தராம் அடியார்க்கு முத்தி காட்டும் ஏனியை, அவனிடத்தில் பித்தாக இருக்கக்கூடிய அந்த அடியார்களுக்கு அந்த இறைவன் முக்தி நெறியை காண்பிக்கின்றான். அப்ப நாம அவனிடத்தில் பித்தராக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு. மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா அத்தாவும் அடியேனை அன்பாலார்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் எத்தனையும் அரியை நீ எளியானாய் என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனகள் அத்தனையும் பொறுத்தாயன்றே இத்தனையும் எம்பரமோ ஐய ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே. பித்தனே பேதையே என்ன அப்படின்னுட்டு தன்னை நாவுக்கரசு பெருமான் இறைவனிடத்தில் அந்த பேரன்பு கொண்டவன் அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா திருமுதுகுன்றத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமுதுகுன்றத்துல சொல்லும்போது முத்தி முத்தாறு வலஞ்செய்யும் முதுகுன்றரை பித்தனொப்பான் அடித்தொண்டன் ஊரன் பிதற்றிவை தத்துவ ஞானிகள் ஆயினார் தடுமாற்றிலர் எத்தவத்தோர்களும் ஏத்துவார்கிடர் இல்லையே. அந்த முதுகுன்றத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு பித்தன் ஒப்பான். அந்த பெருமானிடத்தில் பேரன்பு கொண்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடித்தொண்டன் ஊரன். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பிதற்றிவை அந்த பெருமான் மீது பாடிய இந்த பாடல். இந்த பாடலை ஏத்துவார்களுக்கு இடர் கிடையாது அப்படின்னுட்டு தன்னுடைய அந்த பெருமான் மீது பாடியதையே பிதற்றுதல் அப்படின்னுட்டு அந்த பேரன்பு கொண்டு பிதற்றுதல் பிதற்றிய பதியம் அப்படின்னுட்டு இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மணிவாசக பெருமான் அருளி செய்த
8ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீர் ஒருகால் வாய் ஓவாள் சித்தம் களி கூற நீர் ஒருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர்க்கு இங்ஙனே பித்து ஒருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாருருவ பொன்முலையீர் வாயார நாம் பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்து ஆடு ஏல் போர் எம்பாவாய். நம்பெருமான் சீர் ஒருகால் வாய் ஓவாள். நம்முடைய பெருமானினுடைய பெருமைகளை கொஞ்ச நேரங்கூட இடைவெளி இல்லாமல் வாய் ஓவாது இந்த பெண் பிதற்றிக் கொண்டு சொல்லிக் கொண்டே இருக்கின்றாள். பேரறையர்க்கு இங்ஙனே பித்து ஒருவர் ஆமாறும். அந்த சிவபெருமானுக்கு ஒருவர் பித்து ஆகும் வகை இப்படிப்பட்டதுதானோ அப்படின்னு இந்த பெண்ணிடத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அப்படின்னுட்டு அந்த பெண் அந்த பெருமானினுடைய புகழையே வாய் ஓயாது பேசுகின்றார். அதனால அவளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதான் சித்தம் கழிகூற. அப்படிப்பட்ட பித்தரின் மயங்கி மணிவாசக பெருமானும் பித்தரை போல நானும் அந்த பெருமானிடத்தில் மயங்கி இருந்தேன் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே திருவாசகத்துல பாத்தீங்கன்னா, மணிவாசக பெருமான் சொல்லும்போது பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளீர் ஒத்துச் சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயம் அது அறியாமே செத்துப் போய் அருநரகிடை வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேனை அத்தன் ஆண்டுதன் அடியரிற் கூட்டிய அதிசயம் கண்டாமே. இறைவன் என்னை ஆட்கொண்டான், ஆதலால் நான் அவனுக்கு பித்தனானேன். அதனாலதான் என்னை எல்லாரும் உலகத்தில் உள்ளவங்கள்லாம் பித்தன் அப்படின்னுட்டு என்னை உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். சிவபெருமானிடத்தில் பித்து கொண்டவன் அப்படின்னுட்டு உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல பாத்தீங்கன்னா, பத்திமையும் பரிசும் இலா பசுபாசம் அறுத்து அருளி பித்தன் இவன் என என்னை ஆக்குவித்து பேராமே சித்தமெனும் தின்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விளங்கு தில்லை கண்டேனே. பித்தன் இவன் என என்னை ஆக்குவித்து, அவனிடத்தில் பித்து பிடித்தவன் பேரன்பு கொண்டவனாக இறைவன் தான் என்னை ஆக்குவித்தான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிங்கிறது மாதிரி பித்தன் இவன் என என்னை ஆக்குவித்து பேராமை அதிலிருந்து நான் விலகி விடாம என்னை பாதுகாத்தான் அப்படின்னுலாம் இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். அதே திருவாசகத்துல சொல்லும்போது பித்து என்னை ஏற்றும் பிறப்பு அறுக்கும் பேச்சரிதாம் மத்தமே ஆக்கும் வந்து என் மனத்தை அத்தன் பெருந்துரையான் ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும் மருந்து இரவா பேரின்பம் வந்து பித்து என்னை ஏற்றும். அந்த பெருமானே எனக்கு அந்த பித்தரின் மயங்கியது போல என்னை அந்த பேரன்பை தருவான். என்ன
அதுக்கப்புறம் மத்தம் அடுத்த வரிக்கு உள்ள அந்த மத்தரின் மதித்துங்கிறதுக்கு இதுல ஒரு இது வருது. மத்தமே ஆக்கும் அப்படின்னா முதிர்ந்த நிலை, பித்தினுடைய முதிர்ந்த நிலையாக என்னை அவன் ஆக்குவான். அதான் மத்தமே ஆக்கும் அப்படின்ட்டு. பித்து என்பது தொடக்க நிலை, மத்தம் என்பது முதிர்ந்த நிலை அப்படின்ட்டு. மேலும் 9ஆம் திருமுறையில திருவிசைப்பாவுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, செம்பொன்னே பவழ குன்றமே நின்ற திசைமுகன்மால் முதல் கூட்டத்து அன்பரானவர்கள் பருகும் மாறமுதே அத்தனேயே பித்தனேனுடைய சம்புவே அணுவே தானுவே சிவனே சங்கரா சாட்டிய குடியார்க்கு இன்பனே எங்கும் ஒளிவர நிறைந்து ஏழிருக்கையில் இருந்தவாறு இயம்பேயே. கருவூர்தேவர் சாட்டிய குடியில சொல்றாங்க, பித்தனேனுடைய சம்புவே, தன்னை பித்தன் இறைவனிடத்தில் பேரன்பு கொண்டவன் அப்படின்னுட்டு கருவூர் தேவர் இதில் கூறுகின்றார்கள். மேலும் 11ஆம் திருமுறையில சொல்லும்போது பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திரு ஏகம்பமுடையார் திருவந்தாதியில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பாதம் பரவியோர் பித்து பிதற்றிலும் பல்பணியும் ஏதம் புகுதா வகை அருள் ஏகம்பரு ஏத்தனவே போதம் பொருளால் பொலியாத புன் சொல் பணுவல்களும் வேதம் பொலியும் பொருளாம் எனக் கொள்வருமை தொண்டரே. பாதம் பரவியோர் பித்து பிதற்றிலும், பித்தாக அந்த இறைவனை பற்றி அவர்கள் பிதற்றினாலும் அந்த புன்சொல் பணுவல்களை வேதத்தை போல எடுத்துக்கொள்வாராம் சுவாமி. அவங்க எழுதின பாடல்களை வேதத்தை போல எடுத்துக்கொள்வாராம். ஏன்னா அவங்க இறைவனிடத்தில் பித்தாக பிதற்றுகின்றார்கள். அந்த இறைவனுடைய பேரன்பின் காரணமாக அந்த இறைவனுடைய பெருமைகளை அப்படியே அவர்கள் கூறுகின்றார்கள். அதை சுவாமி வேதம் போல எடுத்துக்கிடுவாராம். அதான் பித்தரின் மயங்கி. சேக்கிழாருடைய பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா, மனைவியார் சுற்றத்தாரும் வள்ளலார் சுற்றத்தாரும் இணையதொன்று யாரே செய்தார் இயற்பகை பித்தன்னானால் புனையிழை தன்னை கொண்டு போவதாம் ஒருவன் என்று துணை பெறும் பழியை மீட்பான் தொடர்வதற்கு எழுந்து சூழ்வார். இயற்பகை நாயனார் புராணம். மனைவியை கேட்குறாங்க, மனைவியை கொடுத்துருதார். என்ன சுற்றத்தார்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சுற்றத்தார்கள் இப்ப இயற்பகை நாயனார என்ன சொல்லுதாங்க, இயற்பகை பித்தன்னானார். இயற்பகை சுவாமி பேர்ல பித்து பிடிச்சு பேரன்பு கொண்டு மயங்கி இந்த மாதிரி தன்னுடைய மனைவியே கொடுத்துட்டான். ஆனா நம்ம அதை விட்டுறக்கூடாது. நாம அந்த அரசனினுடைய மனைவியை, அந்த பட்டத்தரசியை நாம் மீட்டு கொண்டு வந்து விட வேண்டும். அவருக்கு இயற்பகைக்கு தான் சிவபெருமான்கிட்ட பித்து பிடிச்சிட்டு மயக்கத்துல இதையெல்லாம் செய்தாரு அப்படின்னுட்டு சொல்றாங்க. இயற்பகை பித்தனானால் அப்படின்னுட்டு இதுல அந்த பித்தரின் மயங்கி, அந்த பித்தின் காரணமாக மயங்கி அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல சொல்லும்போது, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள்,
அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தாள் தன்னாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாழே. பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அந்த பிச்சி தான் இங்க பித்தர்னு சொல்லப்படுகிறது. புரியுதா? அப்போ இப்போ அந்த பித்தரின் மயங்கி அந்த பித்தர்கள் எப்படி பிதற்றுவார்களோ அதுபோல பிதற்றே. அப்போ அந்த பித்தர் அப்படின்னு வர்றதுனால அதனுடைய ஒரு அடையாள ஒரு செயல்பாடாக பிதற்றுதல் அப்படின்னுட்டு இருக்கிறதுனால அந்த பிதற்றுதலை பத்தியும் நாம கொஞ்சம் அது பார்க்க வேண்டியது இருக்கு. திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது அந்த இறைவனுடைய கோவில் பெயரை மட்டுமே திரும்ப திரும்ப சொல்லி ஊரை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருங்க, முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாங்க. சேத்திர கோவை பதிகத்துல சொல்லும்போது ஆரூர் தில்லை அம்பலம் வல்லம் நல்லம் வடகச்சியும் அச்சிறுபாக்கம் நல்ல கூரூர் குடவாயில் குடந்தை வெண்ணி கடல் சூழ் கழிப்பாலை தென்கோடி பீடார் நீரூர் வயல் நின்றியூர் குன்றியூரும் குறுகாவையூர் நாரையூர் நீடு காணப்பேரோர் நன்னீள் வயல் நெய்த்தானமும் பிதற்றாய் பிறை சூடிதன் பேரிடமே. இந்த ஊர் பேரையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க, அதான் பிதற்றுதல் அப்படின்னுட்டு சொல்றாரு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். சிதம்பரம் சிதம்பரம், தில்லை தில்லை, திருநெல்வேலி திருநெல்வேலின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலே அதுவே நமக்கு முக்தியை கொடுக்கும். ஆனால் அந்த ஊரை சொல்லும்போது சிவபெருமானுடைய எண்ணத்தோட சொல்லணும். திருநெல்வேலி அல்வாவை நினச்சிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. திருநெல்வேலி உரை செல்வர்தாமேன்னுட்டு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நிலையப்பரை நினைச்சு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதான் பிதற்றாய் பிறை சூடிதன் பேரிடமே அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே 2ஆம் திருமுறையில சொல்லும்போது ஊரார் உவரி சங்கம் பங்கம் கொடு வந்து காரார் ஓதம் கரைமேல் உயர்த்தும் கலிக்காளி நீரார் சடையாய் நெற்றிக் கண்ணா என்றென்று பேராயிரமும் பிதற்ற தீரும் பிணிதானே. அந்த பெருமானினுடைய பேர் 1000 பேரை திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல நம்முடைய பிறவி நோய் நீங்கும். அதான் பித்தரின் மயங்கி பேராயிரமும் பிதற்ற அப்படின்ட்டு அந்த பிதற்றுதல் பித்தினுடைய ஒரு செயல்பாடு பிதற்றுதல் அப்படின்ட்டு. மேலும் அதே 2ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா தேசு குன்றா தென்னீர் இலங்கை கோமானை கூச அடர்த்து கூர்வாள் கொடுப்பார் தம்மையே பேசி பிதற்ற பெருமை தருவார் ஊர் போலும் பாசித்தடமும் வயலும் சூழ்ந்த பாசூரே. அந்த பெருமானினுடைய அதாவது பாசூர்ல உள்ள பெருமானினுடைய பெயர்களை பேசி பேசி திரும்ப திரும்ப பேசுதல் பிதற்ற. பேசி பிதற்றனா திரும்ப திரும்ப பேசுதல்னு அர்த்தம். அவர் நமக்கு பெருமையை தருவார் அப்படின்ட்டு இதுல ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 3ஆம் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது திருச்செங்காட்டங்குடி திருத்தலத்துல சொல்லும்போது நரப்பொலி பூங்கழிக்கானல் நவில் குறுகே உலகெல்லாம் அறப்பலி தேர்ந்து உழல்வார்க்கு என் அலர்கோடல் அழகியதே சிறப்புலவான் சிறு தொண்டன் செங்காட்டம் குடிமேய
பிறப்பிலி பேர் பிதற்றி நின்று இழக்கோயம் பெருநலமே. செங்காட்டம் குடிமேய பிறப்பிலி பேர் பிதற்றி, அந்த பெருமானினுடைய பெயரையே திரும்ப திரும்ப சொல்லி, இல்லைன்னா பேர்னா பெருமைன்னு எடுத்துக்கிடலாம், அவனுடைய பெருமையையே திரும்ப திரும்ப சொல்லி, பித்தின் காரணமாக பிதற்றி அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நான்காம் திருமுறையில திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பேர்த்தினி பிறவா வண்ணம் பிதற்றுமின் பேதை பங்கன் பார்த்தனுக்கு அருள்கள் செய்த பாசுபதன் தீரமே ஆர்த்து வந்து எழிவது ஒத்த அலைபுணல் கங்கை ஏற்று தீர்த்தமாய் போத விட்டார் திருச்சோற்று துறையனாரே. இனி பிறக்க வேண்டாம் அப்படின்னா பிதற்றுமின், பித்தரை போல மயங்கி அவனுடைய பெருமைகளை, அவனுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அதான் பேர்த்து இனி பிறவா வண்ணம் பிதற்றுமின் அப்படின்னுட்டு திருநாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருச்சோற்றுத்துறை பதிகத்துல சொல்லும்போது மற்ற நீர் மனம் வையாதே மறுமையை கழிக்க வேண்டில் பெற்றதோர் உபாயம் தன்னால் பிரானையே பிதற்று மின்கள் கற்று வந்து அரக்கன் ஓடி கையிலாயமலை எடுக்க செற்றுகந்து அருளி செய்தார் திருச்சோற்று துறையனாரே. பிரானையே பிதற்று மின்கள், இதான் உபாயம் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் அந்த பித்தரின் மயங்கி அவனை பிதற்றுங்கள் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பிண்டத்தை கழிக்க வேண்டில் பிரானையே பிதற்று மின்கள் அண்டத்தை கழிய நீண்ட அடல் அரக்கந்தன் ஆண்மை கண்டொத்து கால் வீரலால் ஊன்று மீண்டருளி செய்த துண்டத்து துருத்தியானை தொண்டனேன் கண்டவாரே. இந்த பாட்டிலையும் பிரானையே பிதற்று மின்கள் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். அதே 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பின்னுவார் சடையான் தன்னை பிதற்றிலா பேதைமார்கள் துண்ணுவார் நரகம் தன்னுள் தொல்வினை தீர வேண்டின் மண்ணுவான் மறைகள் ஓதி மனத்தினுள் விளக்கொன்று ஏற்றி உண்ணுவார் உள்ளத்து உள்ளார் ஒற்றியூர் உடைய கோவே. அந்த பெருமானை மீது பேரன்பு கொண்டு பிதற்றாத அறிவில்லாதவர்கள், பிதற்றிலா பேதைமார்கள், அவங்க என்ன அடைவார்களா? நரகத்தை அடைவார்களா. துண்ணுவார் நரகம் தன்னுள். அப்ப நம்ம நரகம் அடையாமல் இருக்க வேண்டும் என்றால் பித்தரின் மயங்கி அவனுடைய பெருமைகளை பிதற்றி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ட்டு அதே 4ஆம் திருமுறையில சொல்லும்போது முன்னையன் வினையினாலே மூர்த்தியை நினைய மாட்டேன் பின்னை நான் பித்தனாகி பிதற்றுவன் பேதையே நான் என்னுளே மன்னி நின்ற சீர்மையது ஆயினானை என்னுளே நினைய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே. முதல்ல நினைக்காம இருந்தேன், அதுக்கப்புறம் நான் அவனிடத்தில் பித்தனாகி பிதற்றுவன், அதுக்கப்புறம் அவனிடத்தில்
பித்தனாகி பேரன்பு கொண்டவனாகி அவனுடைய பெருமைகளை எல்லாம் பிதற்றிக் கொண்டே இருந்தேன் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் நாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது முன்னை நான் செய்த பாவம் முதலற பின்னை நான் பெரிதும் அருள் பெற்றதும் அன்னமார் வயல் கோழம்பத்துள் அமர் பின்னல்வார் சடையானை பிதற்றியே. முதல்ல நான் பாவம் செஞ்சேன், சமணர்களோட சேர்ந்தேன். அதுக்கப்புறம் நான் இறைவனிடத்திலிருந்து மிகப்பெரிய அருள் பெற்றேன். பெற்றதுக்கு அப்புறமும் அந்த பெருமானை நான் பிதற்றிக் கொண்டே இருந்தேன், அவனுடைய பெருமைகளை பேசிக்கொண்டே பாடிக்கொண்டே இருந்தேன் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது திருத்தாண்டகத்துல நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அறம் தெரியா ஊத்தைவாய் அறிவில் சிந்தை ஆரம்ப குண்டரோடு அயர்த்து நாளும் மறந்தும் அரண் திருவடிகள் நினைய மாட்டா மதியிலியேன் வாழ்வெல்லாம் வாழா மண்மேல் பிறந்த நாள் நாளல்ல வாழா ஈசன் பேர் பிதற்றி சீர் அடிமை திறத்துள் அன்பு செறிந்து எறும்பியோர் மலைமேல் மாணிக்கத்தை செழுஞ்சுடரை சென்று அடைய பெற்றேன் நானே. அதாவது முதல்ல சமணர்களோடு நான் இருந்தேன். அதன் பிறகு இறைவன் சூளை நோய் தந்ததற்கு அப்புறம் நான் அந்த பெருமானினுடைய பேர் பிதற்றி, ஈசன் பேர் பிதற்றி, பெருமானினுடைய பெருமைகளை சொல்லி, பெருமானினுடைய மந்திர ஜபத்தை சொல்லி, நாமத்தை சொல்லி, திரும்ப திரும்ப சொல்லி, சீர் அடிமை திறத்துள் அன்பு செறிந்து, அந்த அடிமை திறத்தில் அன்பு மிகுதியாகி, செறிந்து அப்படின்னா மிகுதியாகி, அதுக்கு அந்த பெருமானை அப்படிப்பட்ட ஒரு பக்தியோடு நான் இருந்தேன் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். அதான் அந்த பித்தரின் மயங்கி பிதற்றுதல் அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமாமலரிட்டு உனையேத்தி ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயம் கொள்ளல் அழகிதே ஓத கண்டேன் உன்னை மறவேன் உமையாள் கணவாயனையாழ்வாய் ஆதர் கழனி பழன கச்சூரால கோயில் அம்மானே. காதல் செய்து கழித்து பிதற்றி அந்த பெருமானினுடைய பெருமைகளை திரும்ப திரும்ப சொல்லி அப்படின்னு அந்த பிதற்றுதல்ங்கிறத சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, சாரணன் தந்தை எம்பிரான் எந்தை தம்பிரான் என் பொன் மாமணி என்று பேரனாயிர கோடி தேவர் பிதற்றி நின்று பெருகிலார் நாரணன் பிரமன் தொழும் கரையூரிற் பாண்டி கொடுமூடி காரணா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. எல்லாரும் பேரனாயிர கோடி தேவர் பிதற்றி நின்று பெறுகிறார். அந்த பெருமானைனுடைய பெருமைகளை திரும்ப திரும்ப சொல்லி மத்தரின் மயங்கி பிதற்றி அவர்கள் இறைவனை விட்டு பிரியாமல் அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திகழும் மாலவன் ஆயிரமலரால் ஏத்துவான் ஒரு நீழ்மலரு குறைய புகழினால் அவன் கண்ணிடந்திடலும்
புரிந்து சக்கரம் கொடுத்தல் கண்டு அடியேன் திகழோ நின் திரு பாதங்கள் பரவி தேவதேவனின் திறம்பல பிதற்றி அகழும் வல்வினைக்கு அஞ்சி வந்து அடைந்தேன் ஆவடு துறை ஆதியம்மானே. தேவதேவ நின் திறம்பல பிதற்றி, உன்னுடைய பல புகழ்களையெல்லாம் நான் பிதற்றி கொண்டே இருந்தேன் அப்படின்னுட்டு இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில சொல்லும்போது வருங்கலமும் பல பேணுதல் கருங்கடல் இருங்குல பிறப்பதம் இடம் பலம்புறத்தினை அருங்குலத்து அருந்தமிழ் ஊரன்வன் தொண்டல் சொல் பெருங்குலத்தவரோடு பிதற்றுதல் பெருமையே. வலம்புறத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மீது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய பாடலை பெருங்குலத்தவரோடு நல்ல அடியார்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பிதற்றுதல் பெருமையே. திரும்ப திரும்ப பாடுதல் தான் நமக்கு பெருமையை கொடுக்கும். அதான் அந்த நேரத்துல பேரன்பு கொண்டு பித்தரின் மயங்கி பிதற்றுதல் அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் 9ஆம் திருமுறையில சொல்லும்போது திருவிசைப்பாவுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஏர்கொள் கற்பகம் ஒத்து இரு சிலை புருவம் பெருந்தடங்கண்கள் 3 உடை உன் பேர்கள் 1000 100 100,000 பிதற்றும் பெற்றியோர் பெரும்பற்ற புலியோர் சீர்கொள் கொக்கிரகும் கொன்றையும் துன்று சென்னி சிற்றம்பல கூத்தா நீர்கொள் செஞ்சடை வாழ் புதுமதி மத்தம் நிகழ்ந்த என் சிந்தையுள் நிறைந்தே. உன் பேர்கள் 1000 100,000 பிதற்றும் பெற்றியோர். அப்போ அந்த 1000 பேரு 100,000 பேரு 1,00,000 பேரை எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி அர்ச்சனை செய்தல், திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருத்தல், அதான் பித்தரின் மயங்கி பிதற்றவும் அப்படின்னுட்டு இந்த 9ஆம் திருமுறையில சொல்லப்படுகிறது. மேலும் அதே திருவிசைப்பாவுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா திருநீரு இடா உருத்தீண்டேன் என்னும் திருநீரு மெய்தரு முண்டம் தீட்டி பெருநீலகண்டன் திறம் கொண்டு இவள் பிதற்றி பெருந்தெருவே தெரியும் வருநீர் அருவி மகேந்திர பொன்மலையில் மலைமகளுக்கு அருளும் குருநீ என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. பெருநீலகண்டன் திறம் கொண்டு இவள் பிதற்றி பெருந்தெருவே திரியும். இந்த பெண்ணானவள் நீலகண்ட பெருமானினுடைய பெருமைகளை எல்லாம் அப்படியே திரும்ப திரும்ப பிதற்றி கொண்டு அந்த தெருவழியாகவே அவள் செல்வாள். அப்படின்னு பெருந்தெருவே திரியும் அப்படின்னா தன்னுடைய ஞானத்தை எல்லாம் விட்டு இறைவனுடைய அந்த வீதியில் அவனுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டு பாடிக்கொண்டு அவள் செல்கின்றாள் அப்படின்ட்டு இதுல அந்த பித்தரின் மயங்கி பிதற்றுதல் அப்படிங்கிறத இதுல சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்த பாட்டிலையும் பாத்தீங்கன்னா உற்றா என்னும் உன்னையன்றி மற்றொன்று உணரேன் என்றும் உணர்வு உள் கலக்க பெற்றாய ஐந்தெழுத்தும் பிதற்றி பிணிதீர் வெந்நீரிடப் பெற்றேன் என்னும் சுற்றாய சோதி மகேந்திரம் சூழ மனத்து இருள் வாங்கி சூழாத நெஞ்சில் குற்றா என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. இந்த பெண் தன்னுடைய உணர்வில் கலக்க பெற்ற அந்த 5 எழுத்தை திரும்ப திரும்ப பிதற்றி கொண்டே இருக்கின்றாள். 5 எழுத்தை ஜெபித்து கொண்டே இருக்கின்றாள். அதான் பித்தரின் மயங்கி பிதற்றுதல். அந்த 5 எழுத்தும் பிதற்றி திருநீறு அணிந்தேன் அப்படின்னுட்டு அந்த பெண்ணினுடைய நிலையை பற்றி ஒரு அகப்பொருளாக இந்த பாடலில் சொல்லப்படுகிறது. மேலும் அதே 9ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா
கித்தி நின்று ஆடும் அறிவையர் தெருவில் கெழுவு கம்பலை செய் கீழ்கோட்டோர் மத்தனை மணியம்பலத்துள் நின்றாடும் மைந்தனை ஆரணம் பிதற்றும் பித்தனேன் மொழிந்த மணிநெடுமாலை பெரியவர்க்கு அகலிரு விசும்பின் முத்தியாம் என்றே உலகர் ஏத்துவரேல் முகமலர்ந்து எதிர்கொள்ளும் திருவே. கருவூர் தேவர் தன்னை சொல்லும்போது ஆரணம் பிதற்றும் பித்தனேன்னு சொல்றாங்க. வேதங்களை எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய அந்த பித்தனேன் அப்படின்னுட்டு, அப்ப பித்தன் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு இதுல அந்த மந்திர ஜபம் பண்றது, வேதங்களை ஓதுதல் அப்படிங்கிறதெல்லாம் அதுல வருது. அடுத்து அதே 9ஆம் திருமுறையில சொல்லும்போது வேணாட்டடிகள் திருவிசைப்பால சொல்லும்போது புறநீர்மை பண்ணல வாடாவாயினா பிதற்றே உனை நினைந்து நெஞ்சுருகி வீடாம்சை குற்றேவல் எற்றே மற்ற இது பொய்யில் கூடாமே கைவந்து குறுகுமாறு யான் உன்னை நாடாயால் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. வாடி வாய் வாடி நா வாடி பிதற்றி உனை நினைந்து. அப்ப சொல்ல சொல்ல நான் வாயும் நாக்கும்லாம் வாடத்தானே செய்யும். அப்படி அவர்கள் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு பாடிக்கொண்டு ஜெபித்து கொண்டு இறைவனை நினைந்து நெஞ்சு உருகி நின்றார்கள் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் 11ஆம் திருமுறையில சொல்லும்போது சேரமான் பெருமான் அருளிய பொன்வண்ணத்து அந்தாதி அதுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, துயரும் தொழும் அழும் சோறும் துகிலும் கலையும் செல்ல பெயரும் பிதற்றும் நகும் வெய்து உயிர்க்கும் பெருபினி கூர்ந்து அயரும் அமர்விக்கும் மூறி நிமிர்க்கும் அந்தோ இங்கனே மயரும் மறைக்காட்டு இறையினுக்கு ஆட்பட்ட வாழ்நுதலே. அந்த திருமறைக்காட்டு பெருமானுக்கு ஆட்பட்ட அந்த பெண்ணானவள் பெயரும் பிதற்றும் அவனுடைய பெயரை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பாள். மத்தரின் மயங்கி பெயரும் பிதற்றும் அப்படின்னுட்டு இதுல சேரமான் பெருமாள் பொன்வண்ணத்தந்தாதியில கூறுகின்றார்கள். மேலும் அதே 11ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, நக்கீரர் அருளிய கைலை பாதி காழத்தி பாதியில சொல்லும்போது அந்தாதியில சொல்லும்போது மற்றும் பல பிதற்ற வேண்டாம் அட நெஞ்சே கற்றை சடை அண்ணல் காழத்தே நெற்றிக்கண் ஆறா அமுதில் திருநாமம் அஞ்செழுத்தும் சோராமல் எப்பொழுதும் சொல். நிறைய அவனுடைய பெருமைகளை பிதற்றாமல் அவனுடைய திருநாமம் அஞ்செழுத்து அந்த பஞ்சாட்சரத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இரு மனமே அப்படின்னுட்டு அந்த பிதற்றுதல் அப்படிங்கிறத இதுலயும் சொல்லப்படுகிறது. மேலும் அதே 11ஆம் திருமுறையில நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த கோயில் திருப்பன்னியர் விருத்தத்துல பார்க்கும்போது சிறை புழவாம் புனர் சூழ் வயல் தில்லை சிற்றம்பலத்து பிறைப்பிழவார் சடையோன் திருநாமங்களே பிதற்ற மிரைப்புழவாகி மென்னீரு அணிந்து ஓடியேந்தும் வித்தகரு தம்புரைப்புழவோ அயன் மாலினோடு உம்பர்தம் நாயகர்க்கே. வார்சடையோன் திருநாமங்களே பிதற்ற அந்த பெருமானினுடைய திருநாமங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருத்தல், அதான் பிதற்றுதல் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மெய்கண்டார் சிவஞான போதத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, பன்னிரண்டாம்
நூற்பா, 2ஆம் அதிகரணம். அதுல 2வது எடுத்துக்காட்டு வெண்பாவுல ஒரு பாட்டு வந்து சொல்றாங்க. மரப்பித்து தம்மை மலங்களின் வீழ்க்கும் சிறப்பு இல்லார் தம் திறத்து சேர்வை அற பித்து பத்தர் இனத்தாய் பரன் உணர்வினால் உணரும் மெய்த்தவறு மேவாவினை. அதாவது மற்ற இறைவனிடத்தில் அன்பு இல்லாத பக்தர்களோடு சேரும்போது அவங்க பிறவி குழிக்கு தான் நம்மளை கொண்டுட்டு போவாங்க. இறைவனிடத்தில் பேரன்பு கொண்ட அந்த பக்தர்களோடு, அந்த இறைவனிடத்தில் பித்து கொண்ட அந்த பக்தர்களோடு நாம சேர்ந்தோம்னா அவர்கள் நம்மை பெருமானோடு சேர்ப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல இதுல வந்து சொல்லப்படுகிறது. அதாவது பத்தர் இனத்து பித்து ஆய் பரன் உணர்வினால் உணரும் மெய்த்தவரை, ஞானக்கண்ணை மறைத்த அந்த மறவியை மாற்றி ஞானக்கண்ணை உதவி பிறவிக்குடியில் நின்றும் எடுத்து நன்னெறியின் கண் செலுத்தி வாழ்விக்கும் சிவபக்தரது கொள்கையிலே பேரன்பு உடையர் ஆதல் வேண்டும். அந்த அன்பு சார்பாக விளங்கும் சிவஞானக் கண்ணால் அந்த அத்துவித நிலையை உறுதியாக பற்றி உண்மை உணர்ந்த மெய்த்தவர் ஆயினாரை வினை மேவாது அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. அதாவது நாம அந்த பித்து பிடித்த அன்பரோடு நாமும் சேர்ந்து அந்த பித்தரின் மயங்கி பிதற்றல் வேண்டும் அப்படிங்கிறத இதுல வந்து சொல்றாங்க. இதுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, சிவபக்தர்களோடு இணங்கவில்லை என்றால் சிவபக்தர் அல்லாதாரோடு இணங்க நேரிடும். அப்படிப்பட்ட அந்த சிவபக்தர் அல்லாதவரோடு இணங்காது இருத்தல் பொருட்டு அதற்காக வேண்டியாவது நாம சிவபக்தர்களோடு சேர்தல் வேண்டும் அப்படின்ட்டு இதுல வந்து அந்த அணைந்தோர்த்தன்மை மாதிரி சொல்றாங்க. அன்பு என்பது 4 விதமாக சொல்லப்படுகிறது. மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் அப்படின்னுட்டு 4 வகைப்படும். அதில் மந்ததர அன்புங்கிறது உலகப்பற்று 3/4 பாகமும் கடவுள் பற்று 1/4 பாகமும் ஆகும். மந்த அன்பு அப்படிங்கிறது உலகப்பற்று பாதியும் கடவுள் பற்று பாதியும் உள்ளது. தீவிர அன்பு என்பது உலகப்பற்று 1/4 பாகம் கடவுள் பற்று 3/4 பாகம். தீவிரதர அன்பு என்பது உலகப்பற்று அறவே இன்றி முழுவதும் கடவுள் பற்றே ஆகும். அந்த தீவிரதர அன்புல உலகப்பற்றே இருக்காது. எல்லாமே வந்து கடவுள் பற்றாக அது இருக்கும். இந்த தீவிரதர அன்பைத்தான் இந்த வெண்பா சிறப்பு என்கிறது. இந்த தீவிரதர அன்பையே 11ஆம் நூற்பாவில் அயரா அன்புன்னு சொல்லப்படுகிறது. அயரா அன்பின் அரண்கடல் செல்லுமே அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த அயரா அன்பு கொண்டு நிற்கும் நிலையில் அத்தகைய அன்பு செய்யும் ஆன்மாவும் அன்பும் அன்பு செய்யப்படும் சிவமும் பிரிப்பு இன்றி அத்துவிதமாய் கலந்து நிற்கும். தீவிரதர அன்பு உடையவர் பித்து கொண்டவர் போல தம்மை மறந்து இருப்பர். அந்த 4வது இதா சொல்லக்கூடிய உலகப்பற்றே இல்லாமல் சிவப்பற்று மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அன்பு வந்து தீவிரதர அன்பு. அதைத்தான் அயரா அன்புன்னு சொல்றாங்க. அந்த தீவிரதர அன்பு கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? பித்து கொண்டவர் போல. அதான் பித்தரின் மயங்கி பிதற்றி பித்து கொண்டவர் போல தம்மை மறந்து இருப்பார்கள். எனவே அத்தகு அன்பை பித்து என்று இந்த வெண்பா கூறலாயிற்று. அதுல பாத்தீங்கன்னா பித்து
பத்தர் இனத்தாய் பரன் உணர்வினால் உணரும் மெய்த்தவரை மேவாவினை அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அந்த பித்தரின் மயங்கி பிதற்றுதல் அப்படிங்கிறத சிவஞான போதத்திலையும் இந்த பாட்டுல வந்து சொல்லப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா மத்தரின் மதித்து, நம்ம ஏற்கனவே சொன்னோம், பித்தினுடைய ஒரு முதிர்ந்த நிலைதான் மத்தம் அப்படின்னுட்டு. அத மிக ஒரு முதிர்ந்த நிலை. பித்துங்கிறது தொடக்க நிலை, மத்தம்ங்கிறது முதிர்ந்த நிலை. அத வந்து சொல்லும்போது திருஞான சம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில சொல்லும்போது, அப்போ அந்த பேரன்பையும் மதித்து நான் அந்த மணிவாசக பெருமான் இருந்தார் அப்படிங்கிறத இதுல வந்து சொல்றாங்க. 3ஆம் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பாடுகின்ற பண்டாரமே பத்தரன் பாடுகின்ற பண்டாரமே பத்தரன்ன பண்டாரமே சூடுகின்றது மத்தமே தொழுத என்னை உன் மத்தமே நீடு செய்வதும் தக்கதே நின்னரை திகழ்தக்கதே ஆக்கு அதே நாடு சேர் மிழலை ஊருமே நாகனஞ்சு அழலை ஓருமே தொழுத என்னை உன்மத்தமே நீடு செய்வதும் தக்கதே. உன்னை நான் தொழுதேன், என்னை அந்த உன்மத்தனாக, அதாவது பேரன்பு பித்தரின் முதிர்ந்த நிலையாகிய அந்த மத்தம் அப்படிங்கிறது தான் இதுல வந்து சொல்லப்படுகிறது. அப்படி என்னை நீடு செய்வதும் தக்கதே. அதே அந்த மத்த நிலையிலேயே என்னை தொடர்ந்து இருக்க செய்வதும் உனக்கு தகுந்த செயல்தான் அப்படிங்கிற மாதிரி இதுல ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் மணிவாசக பெருமான் திருவாசகத்துல சொல்லும்போது, உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மத்த மனத்தொடு மால் இவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊரூர் திரிந்து எவரும் தத்தம் மனத்தன பேச எஞ்ஞான்று கொள் சாவதுவே. மத்த மனத்தோடு அந்த பேரன்பு கொண்ட மனத்தோடு, மத்த மனம்னா அந்த பேரன்பு, அதான் மத்தரின் மதித்து அப்படின்ட்டு இதுல மணிவாசக பெருமான் அந்த மத்தம்ங்கிறத இதுல வந்து இந்த பாட்டுல வந்து கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல பாத்தீங்கன்னா, உயிருண்ணிப்பத்துல சொல்லும்போது, எனை நான் என்பது அறியேன் பகல் இரவாவதும் அறியேன் மணவாசகம் கடந்தான் எனை மத்தோன் மத்தனாக்கி சினமால் விடை உடையான் மண்ணு திருப்பெருந்துரை உரையும் பணவன் எனச் செய்த படிறு அறியேன் பரஞ்சுடரே. மணவாசகம் கடந்தான் எனை மத்த உன்மத்தன் ஆக்கி, அதான் மத்தோன் மத்தன், மத்த உன்மத்தன் அப்படின்னா பெரும்பித்தன் அப்படின்ட்டு. அப்படி அந்த இறைவனிடத்தில் பெரும்பித்து கொள்ளுமாறு, அதான் மத்தரின் மதித்து என்னை அவன் ஆக்கினான் அப்படின்ட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா, நின்ற செங்குருதி கண்டார் நிலத்தினின்று ஏறப்பாய்ந்தார் குன்றன வளர்த்த தோள்கள் கொட்டினார் கூத்தும் ஆடி நன்று நான் செய்த இந்தமதி என நகையும் தோன்ற ஒன்றிய கழிப்பினாலே உன்மத்தர் போல மிக்கார். காலத்தியப்பர் கண்ணிலேருந்து ஒரு கண்ணிலேருந்து கண்ணீர் வருது, ரத்தம் வருது. உடனே கண்ணப்ப நாயனார் ஒரு கண்ணை பிடுங்கி வச்சிருக்கார்.
வச்ச உடனே அந்த ரத்தம் வர்றது நின்றுது. அப்போ வந்து அவர் எப்படி இருந்தாராம், இந்த ரத்தம் நின்ன உடனே ரொம்ப மகிழ்ச்சியினுடைய ஒரு உச்சத்துல அவங்க வந்து நின்றார்களாம். அப்போ ஒன்றிய கழிப்பினாலே உன்மத்தர் போல மிக்கார். பைத்தியம் பிடிச்சவர் போல அந்த மத்தரின் மதித்து மத்தரின் மதித்துங்கிற நிலையில கண்ணப்ப நாயனார் வந்து இருந்தார். அதான் உன்மத்தர் போல மிக்கார் அப்படின்னுட்டு கண்ணப்ப நாயனாரை பத்தி இதில் சொல்லப்படுகிறது. அப்படி அந்த மத்தரின் மதித்து நான் அந்த தொடக்க நிலையாகிய பித்தரை போல மயங்கி பிதற்றிக் கொண்டிருந்தேன். அந்த பேரன்பு அன்பினுடைய முதிர்ந்த நிலையாகிய அந்த மத்த நிலையில் நான் இருந்தேன் அப்படிங்கிறத அந்த மத்த நிலைக்கு கண்ணப்ப நாயனாரை பற்றி இதுல வந்து நம்ம பார்த்தோம். அடுத்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் அப்படின்னுட்டு என்னுடைய நிலையை பார்த்து நாட்டில் உள்ளவர்களெல்லாம் மயக்கம் அடைந்தார்கள். என்னுடைய நிலையை பார்த்து நாட்டில் உள்ளவர்களெல்லாம் திகிலடைந்தார்கள், மயக்கம் அடைந்தார்கள் அப்படின்னுட்டு இதுல வந்து மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். இத சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல பார்க்கும்போது அருளும் இக்கனகமெல்லாம் அடியனேற்கு ஆரூர் உள்ளோர் மருளுற வியப்ப அங்கே வரப்பெற வேண்டும் என்ன தெருளுற எழுந்த வாக்கால் செழுமணி முத்தாற்று இட்டி பொருளினை முழுதும் ஆரூர் குளத்திற்போய் கொள்க என்றார். விருதாச்சலத்துல சுந்தரமூர்த்தி சாமிக்கு நிறைய பொன் கட்டிய கொடுத்தார் சுவாமி. இன்னும் நிறைய கோயில்களுக்கெல்லாம் போகணும், இந்த தங்கத்தை தூக்கிக்கிட்டே நான் எப்படி போறது அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட கேட்குறாரு. கேட்டு இந்த அப்போ சுவாமி சொல்றாரு, இந்த பொண்ணை இந்த மணிமுத்தா நதியில போடு, நான் உனக்கு திருவாரூர் குளத்துல கொண்டு வந்து தாரேன்னு சொல்றாரு. அதுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அருளும் இக்கனகம் எல்லாம் இறைவனே நீ தந்த இந்த தங்க கட்டியெல்லாம் அடியனேற்கு எனக்கு ஆரூர் உள்ளோர் மருளுற திருவாரூர்ல உள்ளவர்கள் எல்லாம் மயக்கம் போட்டு விழுத மாதிரி திகிலடைஞ்சு போய் அதை அந்த நிகழ்ச்சியை பார்ப்பது போல மருளுற வியப்ப என்னை பார்த்து அவர்கள் எல்லோரும் வியப்பு அடையும்படி, அதான் ஆரூர் உள்ளோர் மருளுற வியப்ப அங்கே வரப்பெற வேண்டும். எங்கே? திருவாரூர் கமலாலய குளத்துல அந்த பொற்கட்டி வரணும். எப்படி வரணும்? திருவாரூர்ல உள்ளவங்க எல்லாரும் மருளுமாறு, அவர்களெல்லாம் மயங்கி கீழே விழுமாறு. அப்பா எவ்வளவு பெரிய தங்க கட்டிய மணிமுத்தா நதியில போட்டு திருவாரூர் கமலாலயத்துல எடுத்திருக்காருன்னு எல்லாருக்கும் மயக்கம் வரணுமா என்ன அப்படின்ட்டு அந்த மருளுரங்கிறத இந்த பெரிய புராணத்துல அழகா சேக்கிழார் சுவாமிகள் கூறுகின்றார்கள். வியப்பு, மருளு வியப்பு, அந்த வியப்பையும் இதுல கொடுத்துருக்குறாங்க. அங்க எனக்கு கொண்டு தரணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி நீ அதில் போட்டுருன்னு சொல்றாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அந்த தங்கத்தை அதில் போட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த மருளுதல் அப்படின்னுட்டா எல்லாரும் என்னுடைய நிலையை கண்டு மயக்கம் அடைந்து என்னை பார்க்கின்றார்கள், மயக்கத்தோடு என்னை பார்க்கின்றார்கள், வியப்போடு பார்க்கின்றார்கள், திகிலடைந்து பார்த்தார்கள். கேட்டவர் வியப்பவும், என்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் வேறு ஒருவர் மூலமாக கேட்டவர்களெல்லாம் மணிவாசக பெருமானினுடைய செயல்களை கண்டு வியப்பு அடைந்தார்கள் அப்படின்னுட்டு இதுல வந்து கூறுகின்றார். இத திருநாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது விண்ணினார் பணிந்து ஏத்த வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாய என்று எண்ணினார்க்கு இடமா எழில் வானகம் பண்ணினார் அவர்
பாலைத்துறையரேகே. அந்த ஸ்ரீருத்ரத்துக்கு நடுவுல வரக்கூடிய அந்த சிவாயங்கிற பதம் உள்ள அந்த பாட்டு. அப்போ அந்த தேவர்கள் எல்லாம் வியப்புறுகின்றார்கள். மண்ணில் உள்ளவர்களெல்லாம் சிவாய நம அப்படி சிவாயங்கிற அந்த மந்திரத்தை மறவாது சொல்வதைக் கண்டு வியப்பு அடைந்தார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வியப்பு, கேட்டவர்களெல்லாம் வியப்பு அடைந்தார்கள் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. அப்பா பூமியில உள்ளவர்களே சிவாய சிவாயன்னுட்டு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்களேன்னுட்டு தேவர்கள் எல்லாம் அதை கேட்டவர்கள் எல்லாம் வியப்பு அடைந்தார்களாம். மேலும் திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொல்லும்போது துண்டப்பிரையான் மறையான் பெருந்துரையான் கொண்ட புரிநூலான் கோலமா ஊர்தியான் கண்டம் கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான் அண்டமுதல் ஆகினான் அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே பழ அடியார்க்கு ஈந்தருளும் அண்டம் வியப்புருமா பாடுதுங்கான் தம் அம்மானாகாயே. அந்த பழ அடியார்களுக்கு அவன் வந்து அந்தமிலா ஆனந்தத்தை அதைத்தான் அந்தமிலா ஆனந்தம் தான், அந்த ஆனந்தத்தை தாங்க முடியல அப்படின்னுட்டு அடுத்தால மணிவாசக பெருமான் சொல்ல போறாங்க. என்ன அப்படிப்பட்ட அந்த ஆனந்தத்தை எங்களுக்கு தருகின்றான். அதை பார்த்து எல்லா அண்டத்தில் உள்ளவர்களும் வியப்பு அடைகின்றார்களாம். அதான் கேட்டவர் வியப்பவும். மணிவாசக பெருமானுக்கு இப்படிப்பட்ட அருளை பெருமான் செய்தார் அப்படின்ட்டு கேட்டவர்கள் எல்லாம் வியப்பு அடையுமாறு, அதாவது அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே பல அடியாருக்கு ஈந்து அருளும். அதை பார்த்து சுவாமி பல அடியார்களுக்கு அந்த அந்தமிலா ஆனந்தத்தை ஈந்து அருளுகின்றார். அதை பார்த்து அண்டத்தில் உள்ளவர்கள், எல்லா அண்டத்தில் உள்ளவர்களும் வியப்பு அடைகின்றார்களாம். அதுபோல கேட்டவர் வியப்பகும் அப்படின்ட்டு. அடுத்து கடக்களிறு ஏற்றா தடப்பெரு மதத்தின் ஆற்றேனாக. ஒரு மதம் பிடிச்ச பெரிய யானை வந்து பல நாள் தனக்கு உணவு வைத்து தன்னை பராமரிக்கக்கூடிய பாகனை கூட தன் பக்கத்தில் விடாது, தன்னுடைய தலைமேல் ஏற்றி வைக்காது. ஏன்னா அந்த மதத்தை அதால தாங்க முடியல. அந்த யானை எப்படி அந்த மதம் பிடித்த யானை மதத்தை தாங்க முடியாது அது இருக்கின்றதோ, அதுபோல இறைவன் தந்த அந்த அந்தமிலா ஆனந்தம், அந்த பேரின்பமானது எனக்குள் இப்பொழுது வந்தது. அதை ஆற்றேனாக, அதை தாங்க முடியாதவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்ட்டு. ஆற்றேன் அடியேன் அதிகை கடிலேன்னு சொன்ன மாதிரி அந்த பேரின்பத்தை என்னால் தாங்க முடியவில்லை. அப்படிப்பட்ட பேரின்பம் எனக்குள் அந்த தந்தான் அந்த இறைவன் அப்படின்னுட்டு. அதான் இந்த பாட்டிலையும் திருவாசகத்தில் அந்தமிலா ஆனந்தம் பல அடியார்க்கு ஈந்து அருளும் அப்படின்னுட்டு. அந்த அந்தமிலா ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை என்னால் தாங்க முடியாது நான் இருந்தேன். ஆற்றேனாக அவயவம் சுவைதரு கோல்தேன் கொண்டு செய்தனன். என்னுடைய உறுப்புகளை எல்லாம் சுவை மிகுந்த, சுவை தரக்கூடிய, சுவை மிகுந்த அந்த கொம்புத்தேன் கொண்டு அவன் செய்தனன். அப்படின்னா என்னுடைய உயிர் உடல் உறுப்புகள், அக உறுப்பு புற உறுப்பு எல்லாத்தையும் அவன் தேனா ஆக்கிட்டான். ஏன்னா அவன் இறைவன் தேன். அந்த தேனுக்குள்ள போய் நான் விழுந்துட்டேன். அந்த தேனுக்குள்ள நான் விழுந்துட்டேன்னா என்னுடைய உடல் உறுப்பு எல்லாமே வந்து தேனா மாறிடும்ல. அதனாலதான் என்னுடைய அவயவங்களை பூராம் அவன் அந்த கொம்பு தேனாக அவன் செய்தான். அந்த தேன் இனிப்பு சுவை, அந்த பேரின்பத்தில் என்னை மூழ்கடித்தான். அதான் தேன் என்கின்ற பேரின்பத்தில் என்னை மூழ்கடித்தான் அப்படிங்கிறதான் இதற்கு பொருள். இத பார்க்கும்போது திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா,
இப்பானார்க்கு இன்புறு தேனழித்து ஊறிய இப்பாலா என்னையும் ஆழ உரியானை வைப்பான மாடங்கள் சூழ்ந்த மணஞ்சேரி மெய்ப்பானை மேவி நின்றார் வினை விடுமே. எய்ப்பு ஆனார்க்கு இழைத்த காலத்தில் அவர்களுக்கு தேன் போன்று அந்த பெருமான் அவர்களை காப்பாற்றுகின்றான் அப்படின்னு, தேனை தந்து காப்பாற்றுகின்றான் அப்படின்னா பேரின்பத்தை தந்து காப்பாற்றுகின்றான் அப்படின்ட்டு இதுல ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது ஊனினுள் உயிரை வாட்டி உணர்வினார் கெளியராகி வானினுள் வானவர்க்கும் அறியலாகாத வஞ்சர் நான் நின்றானே என்னும் ஞானத்தார் பத்தர் நெஞ்சுள் தேனும் இன் அமுதும் மானார் திருச்செம்பொன் பள்ளியாரே. பத்தர் நெஞ்சுள் தேனும் இன் அமுதும் ஆனார். அப்போ அந்த பக்தர்களினுடைய நெஞ்சை, அகக்கருவியாகிய அந்த நெஞ்சை தேனாக மாத்திட்டார். அந்த அகக்கருவிக்குள்ள அவர் தேனாக போய் உட்கார்ந்தா அது தேனா மாறிட்டு அந்த நெஞ்சம். அதான் தேன். அவயவம் சுவைதரு கோல் தேன் கொண்டு செய்தனன், என்னுடைய நெஞ்சை தேனாக மாற்றிவிட்டான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில சொல்லும்போது கழித்து கலந்ததோர் காதற் கசிவொடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கோதில் செந்தேன் தெளித்து சுவை அமுது ஊட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலமே. இறைவனை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு குற்றமில்லாத அந்த சிறந்த தேனை அவன் தெளித்து அப்படின்னா அந்த அவருடைய உடம்பு பூரா தேனாக தேனை தெளித்து தேனாக மாற்றி விடுகின்றான். அவயவங்களை பூராத்தை மாற்றி விடுகின்றார். அதான் கோதில் செந்தேன் தெளித்து அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 5ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா நோக்கும் இன்பம் வேண்டி உழலாதே வான் நோக்கும் வழியாவது நினைமினோ தானோக்கும் தன் அடியவர் நாவினில் தேனோக்கும் திருவெண்காடு அடை நெஞ்சே. அடியவர் நாவினில் தேன் நோக்கும் திருவெண்காடு, அடியவர்கள் நாக்கில் அவன் தேனாக இருக்கின்றான். அப்ப நாக்க தேனாக மாற்றிடுறார். அவயவம் சுவைதரு கோல் தேன் கொண்டு செய்தனன். அப்ப நாக்க தேனாக சுவாமி மாற்றி விடுகின்றார் அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார்கள் நாவுக்கரசு பெருமான். 6ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா திருமகட்கு செந்தாமரையாமடி சிறந்தவர்க்கு தேனாய் விளைக்கும் அடி பொருளவர்க்கு பொன்னுரையாய் நின்றகடி புகழ்வார் புகழ் தகைய வல்ல அடி உருவிரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாடி உருவென்று உணரப்படாத அடி திருவதிகை தென்கடில நாடன் அடி திருவீரட்டானத்து எம் செல்வன் அடி. சிறந்தவர்க்கு தேனாய் விளைக்கும் அடி, அந்த பக்தியில் சிறந்த அவர்களுக்கு உள்ளே அவன் தேனாக விளைந்து கொண்டு அவர்களையே அவருடைய உடம்பையும் உயிரையும் தேனாக மாற்றி விடுகின்றான். அதான் தேனாய் விளைக்கும் அடி அப்படின்னுட்டு. அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா வானவர்கோன் தோளிருத்த மைந்தன் தன்னை வளைகுளமும் மறைக்காடும் மண்ணினானை ஊனவனை உயிரவனை ஒரு நாள் பார்த்தன் உயர்தவத்தின் நிலை அறியலுற்றுச் சென்ற காணவனை கையிலாயம் மேவினானை கங்கை சேர் சடையானை கலந்தார்க்கு என்றும் தேனவனை திருவேடி மிடலையானை சேராதார் தீ நெறிக்கே சேர்கின்றாரே. கலந்தார்க்கு என்றும் தேனவனை, இறைவனை கலந்தவர்களுக்கு அவன் தேனாக இருக்கின்றான். எதனால?
தேன்ல ஒரு பொருளை போட்டு வச்சா அந்த பொருளால தேனும் கெட்டு போகாது, அந்த பொருளும் கெட்டு போகாது. அதே மாதிரி சிவபெருமான் தேனாக இருக்கின்றார். அந்த தேனுக்குள்ள போய் நாம விழுந்துட்டோம் அப்படின்னா, அந்த தேன் கடல்ல போய் விழுந்துட்டோம்னா நம்மளையும் கெட விட மாட்டாரு. நம்ம நம்மால அவர் கெட்டு போக மாட்டார். என்ன அப்படிங்கிற இதுல தான் தேனை வந்து, அதனாலதான் தேன்ல அந்த காலத்துல நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு எத்தனை வருஷம்னாலும் அவங்க அதை பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. எத்தனை வருடங்கள் ஆனாலும் கெடாத ஒரு பொருள் தேன். தானும் கெடாது, அதுல ஒரு பொருளை போட்டு வச்சாலும் கெடாது. அதனாலதான் இறைவனை தேன் தேன்னுட்டு சொல்றாங்க. அது அடுத்து பாத்தீங்கன்னா, அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, பத்திமையார் பணிந்து அடியேன் தன்னை பன்னாள் பாமாலை பாடப் பயில்வித்தானை எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை எம்மானை என் உள்ளத்து உள்ளே ஊறும் அத்தேனை அமுதத்தை ஆவின் பாலை அன்னிக்கும் தீங்கரும்பை அரணை ஆதி புத்தேளை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. என் உள்ளத்து உள்ளே ஊறும் அத்தேனை, என்னுடைய உடம்புக்குள்ளேயே அந்த தேன் வந்து அப்படியே ஊறுகின்றது. ஏன்னா எல்லாம் என்னுடைய அவயவங்களை பூரா தேனாக மாற்றிட்டாம்ல, அதனால தேன் அங்கே ஊறிக்கொண்டு இருக்கின்றது. மேலும் அதே திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, வானவனை வானவர்க்கு மேலானானை வணங்கும் அடியார் மனத்துள் மருவி புக்க தேனவனை தேவர் தொழு கடலான் தன்னை செய்குணங்கள் பலவாகி நின்ற வென்றி போனவனை கொல்லை விடையேற்றினானை குழல் முழவும் இயம்ப கூத்தாட வல்ல காணவனை கற்குடியில் விழுமியானை கற்பகத்தை கண்ணாரக் கண்டேன் நானே. வணங்கும் அடியார் மனத்துள் மருவி புக்க தேனவனை, அந்த அடியார்களை தழுவிக்கொண்டு அவர்களுடைய உள்ளத்தில் புகுந்த தேனாக இருக்கின்றார். எல்லாம் அகக்கருவி புறக்கருவி எல்லாம் தேனாக சுவாமி வந்து மாற்றி விடுகின்றார் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, உருகு மனத்து அடியவர்கட்கு ஊறும் தேனை உம்பர் மணிமுடிக்கு அணியை உண்மை நின்ற பெருகு நிலைக்குரியாளர் அறிவு தன்னை பேணிய அந்தணர்க்கு மறைப்பொருளை பின்னும் முருகுவிரி நறுமலர் மேல் அயர்க்கும் மார்க்கும் முழுமுதலை மெய்த்தவத்தோர் துணையை வாய்த்த திருகுகுழல் உமை நங்கை பங்கன் தன்னை செங்காட்டம் குடியதனில் கண்டேன் நானே. உருகு மனத்து அடியவர்கட்கு ஊறும் தேனை, அவர்கள் உள்ளேயே அந்த தேனாக சுவாமி வந்து ஊறிக்கொண்டே இருக்கின்றார். மேலும் அதே 6ஆம் திருமுறை அதே பதிகத்துல பாத்தீங்கன்னா, எத்திக்குமாய் நின்ற இறைவன் தன்னை ஏகம்பம் மேயானை இல்லா தெய்வம் பொத்தித்தம் மயிர் பறிக்கும் சமணர் பொய்யில் புக்கழுந்தி வீழாமே போத வாங்கி பத்திக்கே வழிகாட்டி பாவம் தீர்த்து பண்டை வினை பயமான எல்லாம் போக்கி தித்தித்து என் மனத்து உள்ளே ஊறும் தேனை செங்காட்டம் குடியதனில் கண்டேன் நானே. என்னுடைய மனதை தேனாக மாற்றிவிட்டான். அகக்கருவி அவயவம் போல் தேன் கொண்டு செய்தான். அப்ப இங்க என் மனத்துள்ளே ஊறும் தேனை, அப்ப என்னுடைய அகக்கருவியாகிய மனதை அவன் கொம்பு தேனாக மாற்றிவிட்டான் அப்படின்ட்டு இதுல வந்து நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, காணவன்கான் காணவனை காணவனாய் பொருதான் தான் கான் கனலாட வல்லான் கான் கையில் ஏந்தும் மாணவன்கான் மறை நான்கும் ஆகினான்கான் வல்லேர் ஒன்று அது ஏற வல்லான் தான்கான் ஊனவன்கான் உலகத்துக்கு உயிரானான்கான் உரையவன்கான் உணர்வு அவன்கான் உணர்ந்தார்க்கு என்றும் தேனவன்கான் திருமுண்டீச்சரத்து மேய சிவலோகன்கான் அவன் என் சிந்தையானே. உணர்ந்தார்க்கு என்றும் தேனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, வானவன்கான் வானவர்க்கு மேலானான்கான் வடமொழியும் தென் தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் ஆனைந்தும் ஆடினான்கான் ஐயன்கான் கையில் அனல் ஏந்தியாடும்
காணவன்கான் காணவனுக்கு அருள் செய்தான்கான் கருதுவார் இதயத்து கமலத்து ஊரும் தேனவன்கான் சென்றடையா செல்வன்தான்கான் சிவனவன்கான் சிவபுரத்தியம் செல்வன்தானே. கருதுவார் இதயத்து கமலத்து ஊரும் தேனவன்கான். என்னுடைய இதயத்தை அவன் தேனாக மாற்றிவிட்டான். அகக்கருவி இதயம், புறக்கருவி ஹிருதயம். இப்போ அந்த இதயத்தை அவன் தேனாக மாற்றிவிட்டான் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திரு கச்சி மேற்றளி தலத்தில் சொல்லும்போது, நானேல் உன்னடியே நினைந்தேன் நினைதலுமே ஊனேர் இவ்வுடலம் புகுந்தாய் என் ஒன் சுடரே தேனே இன்னமுதே திருமேற்றளி உரையும் கோனே உன்னையல்லால் குளிர்ந்து ஏத்த மாட்டேனே. ஊனேர் இவ்வுடலம் புகுந்தாய், தேனே என் உடலுக்குள்ள தேனாக நீ புகுந்து விட்டாய். அப்ப என் உடல் முழுவதையும் நீ தேனாக மாற்றி விட்டாய் அப்படின்னுட்டு இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, ஒட்டியாட்கொண்டு போய் ஒளித்திட்ட உச்சி போதனை நச்சரவு ஆர்த்த பட்டியை பகலை இருள்தனை பாவிப்பார் மனத்து ஊறும் அத்தேனை கட்டியை கரும்பின் தெளிதனை காதலார் கடற்சூர் தடிந்திட்ட செட்டியப்பனை பட்டனை செல்வ ஆரூரானை மறக்கலுமாமே. பாவிப்பார் மனத்து ஊறும் அத்தேனை. அந்த மனம் என்ற அகக்கருவியையும் தேனாக மாற்றிவிட்டார். அவயவம் அகக்கருவி புறக்கருவி எல்லாத்தையும் இப்போ சுவாமி தேனாக மாற்றிவிட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா, திருவாசகத்துல சொல்லும்போது விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உண தொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திரு பெருந்துறையாய் வழியடியோ கண்ணகத்தே நின்று கழிதரு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்பு அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதரு தேனே. கண்ணகம்னா உள்ளேன்னு எடுத்துக்கிடலாம், கண்ணுன்னு எடுத்துக்கிடலாம். என்னுடைய உள்ளே, என்னுடைய கண்ணு, இதையெல்லாம் தேனாக மாற்றி விட்டான் அப்படின்ட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல பார்த்தீங்கன்னா, பார்பதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பரந்ததோர் படரொளி பரப்பே நீர் உரு தீயே நினைவதேல் அறிய நின்மலா நின் அருள் வெள்ளச் சீருரு சிந்தை எழுந்ததோர் தேனே திருப்பெருந்துறையுரை சிவனே யார் உறவு எனக்கு இங்கு ஆர் அயல் உள்ளார் ஆனந்தம் ஆக்கும் என் சோதியே. சீருரு சிந்தை எழுந்ததோர் தேனே. என்னுடைய சிந்தையை தேனா மாற்றி விட்டான். சிந்தைக்குள்ள அவன் தேனாக வீற்றிருந்து என்னுடைய சிந்தையை அவன் தேனாக மாற்றிவிட்டான் அப்படின்ட்டு. மேலும் 9ஆம் திருமுறை திருவிசைப்பாவுல பார்த்தீங்கன்னா, ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பழுங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அடிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்து உகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே. சித்தத்துள் தித்திக்கும் தேனே. அப்ப அகக்கருவியாகிய அக அவயவமாகிய சித்தத்தை தேனாக அவன் மாற்றிவிட்டான். அடுத்து அதே திருவிசைப்பாவுல பார்த்தீங்கன்னா, பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போலும் என் ஆறுயிர் போகமாம் புற கால காம புராந்தகன் சேலும் கயலும் திளைக்கும் நீர் திரு ஆவடுதுறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததே. பாலும் அமுதமும் தேனுமாய் அந்த தேன் போன்று ஆனந்தம் தந்து என்னை
காப்பவன் அப்படின்னுட்டு அந்த 9ஆம் திருமுறையில சொல்லப்படுகிறது. சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல, கண்ணப்ப நாயனார் புராணத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பட்டவன விலங்கெல்லாம் படர்வனத்தில் ஒரு சூழல், இட்டரகு தீக்கடை கோல் இருஞ்சுரிகை தனை உருவி, வெட்டினரும் கோல் தேனும் மிக முறித்து தேக்கிளையால் வட்டமுறு பெருங்கல்லை மருங்கு புடைப்பட அமைத்தார். சுவாமிக்கு நல்ல அந்த கத்தியால அந்த தேன் அடைகள்லாம் இருக்குது. கோல் தேன், அந்த கொம்பு தேன், அதான் கோல் தேன்னு நம்ம திருவாசகத்தில் வருதுல, அது அப்படியே இதில் வருது. கோற்றேனும் வெட்டி நரும் கோற்றேனும், அந்த கொம்பு தேனை அப்படியே தேக்கில் தொன்னையில் வச்சு சுவாமிக்கு கொண்டு போகிறாரு அப்படின்னுட்டு. அது அன்பு, அன்பின் விதினால. ஏன்னா தேன் கூட்டை கலைக்கணும்னா ரொம்ப சங்கடம், கொட்டும், தேன் கொட்டும். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சாமிக்கு அந்த கொம்பு தேனை கொடுக்கணும் அப்படின்னுட்டு கண்ணப்ப நாயனார் அவர் உருவமே அன்பு உருவமாக இருந்ததுனால அந்த கொம்பு தேனை கொண்டு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறாராம். அப்படி அந்த பெருமானானவர் என்னுடைய அவயவம் அனைத்தையும் சுவை தரு கோல் தேன், கொம்பு தேன் கொண்டு செய்தனன், என்னை பேரின்பத்துள் தேன் கடலாகிய பேரின்பத்துள் என்னை ஆழ்த்தினான் என்று மணிவாசக பெருமான் தனக்கு இறைவன் அருள் செய்ததை இவ்வாறு விவரித்து கூறுகின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதீபதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.